எல்லாருக்கும் வணக்கம். லாங் ரைட்ஸ் வந்து 100cc பைக்கில் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம், எல்லாராலையும் பண்ண முடியும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸாக வந்து லாங் ரைட்ஸ் வந்து 100cc பைக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சி டு சென்னை 350 கிலோமீட்டர்ஸ் வந்து 7 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே அதை பாருங்கள். திருச்சியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரே ஒரு பிரேக் எடுத்தேன், தொழுதூர் கிட்ட ஜூஸ் குடிக்கிறதுக்காக. அண்டு வேறு எங்கேயும் நான் ஸ்டாப் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக உளுந்தூர்பேட் வர்றப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. நான் ஒரு 4.5 ஹவர்ஸில் விழுப்புரம் ரீச் ஆகிட்டேன். நாங்கள் ரீச் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ விழுப்புரத்தில் வீடியோவை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் ஏன் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ரைடை வந்து திண்டிவனத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். திண்டிவனம் டு கூடுவாஞ்சேரி, இடையில செங்கல்பட்டில் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜூஸ் குடித்தேன். அண்ட் அவ்வளோதான். கூடுவாஞ்சேரி போய்ட்டு ஒரு சின்ன மீட்டப் செரி வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த செரி ப்ரோவை தான் மீட் பண்ணாங்க. அவர் கூட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். 3 o'clock ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்ப. 4 o'clock 4:15 போல் நான் போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ரூமுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ காலைல 5:30 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4:15 ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? 7 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரைட். இந்த ரைடிங் ஹவர்ஸ் வந்து பிரேக்கோடு பார்த்திங்கன்னா ஒரு 7 hours தான். பட் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஏன் ஆச்சு அப்படின்னா, விழுப்புரம் கிட்டே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டல் தேடிட்டு இருப்போம். விழுப்புரம் கிட்டே இல்லை, விழுப்புரம் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது விழுப்புரம் திண்டிவனத்துக்கு நடுவில் ஒரு டாடா ஏஸ் பின்னாடி இருந்து வந்தது ஓவர் ஸ்பீடு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னை இடிச்சிட்டாங்க. நான் போய் மேக்ஸாவும் தப்பிக்க தான் பார்த்தேன், இருந்தாலும் அடிபட்டுருச்சு. ஸோ வேறு வழி இல்லை. ஹெல்மெட் இருந்தனால ஐ எம் சேஃப். அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்ப அந்த 3 hours ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். எல்லோரையும் கண்டிப்பாக பண்ண முடியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.